என்னடா வயிற்றில ரத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு? நான் துப்புனது இல்லையா? இரு. முதல்ல டாக்டர் போனவா. மூச்சு விடு, நல்லா இழுத்து விடு. எச்சி துப்பும் போது எச்சி வருதா, ரத்தம் வருதா? முதல்ல துப்பும் போது ரத்தம் வந்துச்சு, அப்புறம் துப்புன ரத்தம் வந்துச்சு. முதல்ல துப்பும் போது ரத்தம் வருது, மறுபடியும் துப்பும் போது ரத்தம் வருது. வாயை காட்டு, நாக்க நீட்டு. ஆ ஆ. இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? சாப்பிடுறதுக்கு முன்னால வலிக்குதா, சாப்பிடுறதுக்கு பின்னால வலிக்குதா? சாப்பிடவே முடியலங்க. சாப்பிடவே முடியலையா? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, எப்படி சொல்றதுன்னு புரியல. சுருக்கமா சொன்னா இவருக்கு கேன்சர், அதோட டிபியும் அட்டாக் ஆயிருக்கு. இனிமே நாளைத்தான் என்னமே தவிர பணத்தை செலவழிச்சு பிரயோஜனமே இல்லை. மிஞ்சி போனா இன்னும் 4-5 மாசம் தான் அவரால் உயிரோட இருக்க முடியும். என்ன பிடிச்சிட்ட உன்னால யமனை பிடிக்க முடியுமா? இத பாருப்பா, இனிமே நீ மத்தவங்களை விட்டு விலகித்தான் இருக்கணும். உன் எச்சில் பட்டா கூட மத்தவங்களுக்கு உன் வியாதி பரவும். அப்படின்னா இனிமே நீ குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்க கூடாது, நீ உபயோகப்படுத்துற பாத்திரத்தை மத்தவங்க உபயோகப்படுத்த கூடாது. சுருக்கமா சொன்னா நீ பெண்களோட பழகவே கூடாது. அடட, உனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குல்ல? பாவம், அந்த பொண்ணை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. கடவுள் மேல பாரத்தை போட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. அவன் என்னென்ன ஆசைப்படுறானோ அதையெல்லாம் நிறைவேற்றி, ஏன்னா அவன் இருக்க போறதே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். பாவம். இவருக்கு கேன்சர், அதோட டிபியும் அட்டாக் ஆயிருக்கு. இனிமே நீ மத்தவங்களை விட்டு விலகித்தான் இருக்கணும். உன் எச்சில் பட்டா கூட மத்தவங்களுக்கு உன் வியாதி பரவும். அப்படின்னா இனிமே நீ குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்க கூடாது, நீ உபயோகப்படுத்துற பாத்திரத்தை மத்தவங்க உபயோகப்படுத்த கூடாது. சுருக்கமா சொன்னா நீ பெண்களோட பழகவே கூடாது. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னால நாம 2 பேரும் ஒன்னா தானே இருக்கோம். நான் தானே உங்களுக்கு சமைச்சு போடுறேன், நான் தானே உங்களுக்கு துணியை துவைச்சு வைக்கிறேன், நான் தானே உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விடுறேன். இதுக்கு மேல கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன உங்களுக்கு புதுசா செய்யணும்? வேலை இருக்கு. ஆமா, உனக்கு எப்பதான் வேலை இல்ல? அடடே, வாப்பா கண்ணா வா, நல்ல சமயத்துல தான் வந்த. லட்சுமி, அந்த துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா, மாப்பிள்ளை தோழனு காட்டுவான். அதெல்லாம் எதுக்கு மாமா? உங்களை எனக்கு தெரியாது, நீங்க எது செஞ்சாலும் சரியாத்தான் இருக்கும். இந்த உதாரணம் தானே வேணாங்கிறத. அப்புறம் நீ தாய் தகப்பன் இல்லாத தங்கச்சி மகனை ஏமாத்திட்டேன்னு ஊரு பூரா சொல்லி திருவே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வாசப்படியில குனிஞ்சு வருவே, வந்த உடனே நிமிந்துக்குவேன். கொண்டா கொண்டா, உட்காருங்கப்பா பெரிய மனுஷங்களா, உட்காருங்க. அட உட்காரப்பா. இந்தா, இது கல்யாணத்துக்கு வாங்கி இருக்கிற வேஷ்டி, இது சட்டை, இது பொண்ணுக்கு புடவை. மாப்பிள்ளை தோழா, இது உனக்கு வேஷ்டி, சல்லுன்னு கல்யாணத்துக்கு கட்டிட்டு வந்துடணும். இதெல்லாம் நகை. இந்தாப்பா உனக்கு வாங்கி இருக்கிற மோதிரம். அட வாங்கித்தான் பாரு, எல்லாத்தையும் சொன்ன அப்புறம் தான் வாங்குவான். உனக்கு பொருத்தமா இருக்குடா.
இங்க பாரியா, இங்கயா? உங்ககிட்ட தான் வைத்தியம் பார்க்க அழகான பொண்ணெல்லாம் வரும்ல, வருவாங்க. அதுல அம்சமா ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு செட்டப் பண்றது. அடே, முடிவே பண்ணிட்டீங்களா நான் மாமான்னு? ஆமா, இதனாலதான் நான் யார்கிட்டயும் நெருங்கி பழகுறது இல்ல. ஆய், ஆய், என்ன ஊறுகாய் இதுல வச்சுட்டேன் வாயின்னு நினைச்சு. நானும் ஒண்ணு கேட்கணும். பொண்ணா? சந்தேகம். பதறிட்டேன்டா. ஏங்க, நான் எப்ப டாக்டர் ஆகுறத? நானே இன்னும் டாக்டர் ஆகல. தம்பி, நம்ம நிலம் சும்மா தானே இருக்கு. ஏன் நிலம்? உங்க நிலம். அந்த நிலத்துல கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஏதோ சின்னதா 10 ஏக்கர்ல நான் ஒரு மாட்டாஸ்பத்திரி கட்டிக்குவேன். மாட்டாஸ்பத்திரியா? ஆஸ்பத்திரி. வைத்தியர, அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில தனியா இருந்தா நீ பயந்துக்குவிய. அப்ப அங்கேயும் ஆள் வராதுங்கிறீங்களா? நாம தான் அடிக்கடி போறோம்ல. உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ச்சே, நீ என்ன கவனிச்சுக்கிற, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். அப்படியா? இன்னைக்கு நான் ஏமாற மாட்டேன். இலையை வைங்க. இதுல நீ சாப்பிட வேண்டாம். நான் இந்த இலையில சாப்பிடணும். சொன்னா கேடு, நீ சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா? கல்யாணி, என்ன பேச வைக்காத. ம். என்னமோ யார்கிட்டயோ பேசுற மாதிரி வாயெல்லாம் மூடிக்கிட்டு உங்களுக்கு வேணா அது எச்சிலையா இருக்கலாம். அதுல சாப்பிடுற சுகம் எனக்கு தான் தெரியும். ம்? விடமாட்டேல்ல? ம்ஹும். உண்மைய சொல்லிடுறேன். இது உன் முறப்பைய சாப்பிட்ட இலை இல்ல, ஒரு வியாதிஸ்தன் சாப்பிட்ட இலை. ஆ? என்ன? என்ன? ஆமா, எனக்கு பயங்கரமான வியாதி வந்திருக்கு. நான் யாரோடையும் பழக கூடாது. கொஞ்ச நாளாவே சரியில்லைன்னு சொன்னேன், அது உண்மைதான். கொஞ்ச நாளாவே என் உடம்பு சரியில்லை. அதனாலதான் நான் விலகி போனேன். நீ நெருங்கி வந்து நின்ன பண்ணலாம். என் நெஞ்சுக்குள்ள நடந்த போராட்டங்கள் உனக்கு என்னன்னு புரியாது. இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்றேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தானாவே வழி பிறந்துருச்சு. கல்யாணி, நம்ம கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? என்ன நீ கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை பாழாயிடும். என்ன விளையாடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசுறீங்க. என்னதான் பேசினாலும் நம்ம கல்யாணம் நடக்க போறதில்ல. நீ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ கஷ்டப்படுறதை விட என் நண்பன் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் கண்ணு முன்னாலே இருப்ப. அப்பா, அப்பா, இங்க வாங்க. என்னம்மா, என்ன? அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. என்னப்பா, என்ன விஷயம்? நான் அவர் சிநேகிதரை கட்டிக்கணுமா? ஏண்டா அப்படியா சொன்ன? உனக்கு எப்படிடா மனசு வந்தது? இவளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நெஞ்சில உன்னை தவிர வேற யாருமே இல்லையாடா? இவளை பார்த்தா அப்படி சொன்ன? சொல்லுடா. மாமா, அடிச்சு கேட்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணுனேன்? என் ஆயுளுக்கு கம்மியான பிறகு நான் என்ன செய்ய முடியும்? என்னடா சொல்ற? அறுதலும் வேணாம், எனக்கு அத்தான் தான் வேணும். நாம கேட்கறது கொடுக்கறது இல்லன்னு ஆண்டவ அடம் பிடிக்கும். அழாம இருக்க முடியும். என் நிம்மதியே போச்சு. படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. தூங்குறது சுகத்துக்காக. நாம நிரந்தரமா ஒரு நாளைக்கு தூங்க போறோம் இல்லையா? அதுக்கு தினமும் ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். மனசு விடுபடுத்திக்க. வா போலாம். வியாதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இருக்க கூடாது. வா, டவுனுக்கு போய் பெரிய டாக்டரா பார்க்கலாம். பார்த்து என்ன செய்ய போற? வியாதிக்கு மருந்து வாங்கலாம், விதிக்கு மருந்தே கிடையாது. கண்ணா, நான் ஒண்ணு சொல்லுவேன், அதை நீ கேட்கணும். கேப்பியா? சொல்லுடா. நான் சொல்றபடி நீ கேப்பேன்னு சத்தியம் பண்ணாதான் நான் சொல்லுவேன். என்னடா புதுசா பேசுற? நீ எதை சொல்லி நான் எப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்? முதல்ல சத்தியம் பண்ணு, அப்புறம் தான் சொல்லுவேன். சரி, செய்யறேன். கண்ணா, கல்யாணிய நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமாண்டா,
என் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ வாழ்க்கையாவது அவ யாரையோ கட்டிக்கிட்டு எங்கேயோ கஷ்டப்படுறதை விட ஏன் நண்பனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ அவளை நல்லா பாத்துக்க மாட்டியா? டேய், கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலடா. டேய் கண்ணா, நாங்க இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவளை யார் கட்டி